வெக்கமால வெக்கங்கட நாயில அந்த கிரிபைய உங்களை வேஷம் போட்டு நல்லா ஏமாத்திட்டான்டா. வெட்டி முன்னங்களா அவனை வெட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுத்துருப்பா. என்ன தலைவரா பண்றது? மாமா மகளை காப்பாத்த அந்த கிரி கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டான். பெரியப்பா, அந்த கிரிக்கு நான் தான் ஏம. கொஞ்சம் ஏமாந்துட்டேன். பஞ்சில பட்ட நெருப்பா என் நெஞ்சில வெந்துக்கிட்டு தான் இருக்கு. அவனுக்கு பஞ்சம் வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அவன் குறவலையே அறுக்க போறேன். செஞ்சு காட்டா. செத்துட்டான் சரி, என் செவல்ல உழைக்கணும். ஏ முத்தப்பாண்டி காரா மோலி பிளேஸ் அடி போகணும். நிசா, என் பெரியப்பன் நம்மள மோசம் போற கூட்டம்னு நினைச்சுக்கிட்டான். நாம கொலகார கும்பலுங்கிறது அவனுக்கு இன்னும் தெரியாது. பலகாரத்துல விஷத்தை வச்சு எங்க அப்பனை எங்க அம்மாளையும் கொன்னது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நாள் குறிச்சிட்டேன். பாடையில ஏத்தி அனுப்பாம விட மாட்டேன். எங்க அப்பன் சொத்துக்கு பங்கு கேட்டான்னு சொல்லி விஷத்தை வச்சுக்கோனா, ஆனா நான் அவனுக்கு வெள்ளத்தை கொடுத்தே கொள்ள போறேன். என்ன பாண்டி, சாதாரண கிழமை அவனை கொல்றதுக்கு வெள்ளத்தை கொடுக்கணும்னு சொல்ற? இங்க பாரு பாண்டி, இந்த நிஷாவோட வலையில விழுந்தவன் தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. அவனை நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல நிஷா, அவ்வளவு சீக்கிரம் அவன் பொட்டுனும் போக கூடாது, சட்டுன்னு சாக கூடாது. பட்டு போன மரம் மாதிரி அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும். அவன் காசு பணம் சொத்து எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கணும். அது எப்படி டார்லிங் முடியும்? அவனுக்கு தான் வாரிசுன்னு வசந்த் இருக்கானே. வசந்தா அவன் என்னைக்கோ ஆயிட்டான் கூஜா. குடிக்கும் கூத்தியாளுக்கு அடிமையானவன் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட மாட்டான்டி. அவன் மது மயக்கத்துல கடக்கணும், மங்கையோட இருக்கணும், அதுவும் ஊமடியில கிடக்கணும். இங்க பாருங்க டார்லிங், நீங்க கவலையே படாதீங்க. அந்த வசந்த என் மடியில விழ வச்சு மயானத்துக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அவன் அப்பனை உன் புடியில நீ வச்சுக்கோ, அவன் மகனை என் புடியில நான் வச்சுக்கிறேன்.